ஆச்சாரியா அப்படின்னு சொல்லி 2022ல் ரிலீஸ் ஆன ஒரு படம். அந்த படத்துல பார்த்தோமா சிரஞ்சீவி கார் இருக்காக, ராம் சரண் இருக்காக, சோனு இருக்காக, கிஷோர் இருக்காக. அட வெண்ணிலா கிஷோர் எல்லா படத்துலையும் இருக்கிறது தானப்பா. அட நான் வெண்ணிலா கிஷோரை சொல்லலப்பா, பல்லாதவன் கிஷோர். அடடா நல்ல நல்ல கேஸ்டா இருக்குதே, படம் நல்லா இருக்குமோ அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் எந்த படத்தையாவது பார்க்கறதுக்கு முன்னாடி நல்லா இருக்கும்னு நினைப்பியான்னு அடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதாவது இந்த படம் வந்துட்டு எப்படி கிரியேட் ஆயிருக்குன்னா, சிரஞ்சீவி கார் போயிட்டு நானும் என் பையனும் ஒரு படம் எடுக்கலான்ட்டு இருக்கோம், ஏதாவது கதை இருந்தா சொல்லுங்கன்னு கொரட்டால சிவா கிட்ட போய் கேட்டிருப்பாரு. ஐயோ திண்ணையில கடந்தவனுக்கு திடுக்குன்னு வந்துச்சான் கல்யாணங்கிற மாதிரி. இப்படி ஒரு வாய்ப்பா, ஏதாவது ஒரு கதை யோசிக்கணுமே. சார் யோசிச்சு பார்த்தேன், நாம ஏன் ஒரே படத்துல இருந்து காப்பி அடிக்கணும், 1-2 படத்துல இருந்து காப்பி அடிச்சிருவோம், தெரியாது. சூப்பர் ஐடியா, உடனே ஷூட்டிங் போயிடுவோம். இப்போ நான் என்ன பண்ணுவேன், இந்த படத்தோட கதையை வரிசையா சொல்லிக்கிட்டே வருவேன். இது எல்லாத்தையும் நீங்க எங்கெங்கயோ பார்த்த மாதிரி இருக்கும், எல்லாம் தெலுங்கு படம் தான். அதெல்லாம் என்னன்னு நீங்க கமெண்ட்ஸ்ல அடிச்சுக்கிட்டே வர போறீங்க. அப்ப ஆரம்பிச்சிடலாமா? தர்மஸ்தலி அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். அந்த ஊர் எப்படி உருவானுச்சு அப்படிங்கிறதுக்கு ஒரு கதை. மலைவாழ் மக்களாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க கிட்ட போயிட்டு சித்தர்கள் சில சித்த மருத்துவங்கள்லாம் கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு சித்தத்தையும் கற்றுக் கொடுத்துருக்காங்க. அது இந்த சித்தர்கள்லாம் போயிட்டு சித்த மருத்துவம் கற்றுக் கொடுக்கறது புரியல. ஐயோ சார், 7ஆம் அறிவு போதி தர்மரு ஸ்மார்ட் பாய். அதாவது இந்த தர்மஸ்தலியில பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே நல்லவங்களா தான் இருப்பாங்க. அங்க கெட்டவங்கன்னு ஒருத்தரை கூட பார்க்க முடியாது தம்பி. அப்படிப்பட்ட அந்த தர்மஸ்தலியில கொஞ்ச நாளாவே தர்மம்னா ஸ்பெல்லிங் என்னன்னு கேக்குறாங்களாம். சார் இது என்ன படம்? புரியல. ஐயோ சார், இது 4 போலீஸும் நல்லா இருந்த ஊரும். ஸ்மார்ட் பாய். ஒரு நிமிஷம் நிறுத்து. எங்களை தானே எல்லாத்தையும் கமெண்ட் பண்ண சொன்னேன், நீயே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க. அது நான் மிஸ் பண்ண சில பலதெல்லாம் நீங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ்ல. ஒருத்தன் வெரசா ஜீப்ல இருந்து இறங்கி வேக வேகமா கோயிலுக்குள்ள போறான். போனவன் நேரா வில்லன் கிட்ட போயிட்டு, நீங்க நிறைய கொள்ளடிக்கிறீங்களாமே, எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, நிறைய ஆதாரத்தோட வந்திருக்கிறோம் உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுக்கு. நம்ம வில்லன் சோனு பதறவே இல்லையே, நீங்க தர்மஸ்தலிக்கு வந்திருக்கீங்க, தர்மஸ்தலிக்கு வந்துட்டு அம்மனை தரிசிக்காம போறதா, வாங்க ஒரு ரேட்டு பார்த்துட்டு போயிருவோங்கிறாரு. உள்ள கூட்டிட்டு போன எல்லாத்தையும் குமுறு கஞ்சி காசி ஆத்துல தூக்கி போட்டுறாரு. எங்கம்மா தூக்கி போடுறாரு? ஆத்துல மாமாய். அது அந்த காலம் மாமா. ஆட பிக்காளிப்பல. ஆத்துல தூக்கி போட்டவங்க எல்லாத்தையும் பாதகட்டத்துல இருக்கிறவங்க பார்த்துட்டு போய் புலம்புறாங்க. அண்ணா தர்மஸ்தலியில தர்மம் செத்து போச்சு. சூரிய உதயத்துல இருந்து ஹீரோ நடந்து வராரு. ஹீரோவோட இன்ட்ரோ. சூரிய நகர்றது இவ்வளோ தெளிவா தெரியற அளவுக்கா இவர் பொறுமையா நடந்து வராரு. அட அவரு நடைக்கு சூரியன் வேகமா வந்துருச்சு, அவரு ஒன்னும் பொறுமையா நடந்து வரல. சரி முட்டுங்கடா. ஹீரோ என்ட்ரி ஆனதும் ஒரு பாட்டு, போய் வைபாயிட்டு வாங்கடா. ரெடி 1 2. ஹீரோவோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து, புதுசா ஊருக்கு குடி வந்திருக்கீங்க போல இருக்குது, சமைச்சு சாப்பிட சட்டி இருக்கான்னு தெரியல, அதான் சாப்பாடு எடுத்துட்டு வந்தோம். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம், நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. ஆமாங்க ஐயா, நான் இந்த பாதகட்டத்த ஆளுங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். வந்ததுல இருந்து ஒருத்தர் கூட நான் பார்க்கலையே. தர்மஸ்தலியில தர்மம் இல்லாததுனால எட்டி பார்க்கறதே இல்லை அவங்களாம். ஓ அப்படியா விஷயம். இவரு தான் வந்துட்டு வில்லனுக்கு குட்டி வில்லன். ஹேய் கோச்சா மாப்பிள்ளை, இங்க என்ன பண்றே? அதே மாதிரி படம் தான், இங்க வேற கேரக்டர் பண்றேன். அவன் என்ன பண்றான், பாதகட்டத்த ஆளுங்க நெஞ்சு மேலேயே காலை வச்சு மிதிச்சிடறான். அந்த பாதகட்டத்துக்காரங்களை மிதிச்ச பாதம் இன்னும் நல்லா தானா இருக்குது, அம்மன்லாம் ஒன்னும் இல்லனா. அடடா இப்படி புலம்புறாங்களே, ஏதாவது பண்ணுவோம். நம்ம ஹீரோ நேரா அந்த வில்லன் இருக்கிற இடத்துக்கே போயிட்டு அவங்க ஆளை உடச்சு போடுறாரு. பெரிய வில்லன் அடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன வில்லன் கிட்ட இருந்து ஆரம்பிச்சிருக்காரு. இப்ப புரிஞ்சா நான் என்ன கேரக்டர் பண்றேன்னு? அவங்கால உடைச்சிட்டியே ஆத்தா, நீ இருக்கிற நான் நம்புறேன். ஆனா இந்த பாதகட்டத்தாளுங்க பரவாயில்லப்பா, அவனுக்கு வைத்தியெல்லாம் பாக்குறாங்க. ஆனா நல்லவங்கன்னா அப்படிதான்ப்பா இருப்பாங்க. அப்புறமா நம்ம பூஜா ஹெக்டேக்கு காட்டுறாங்க. அவங்களுக்கும் இந்த கதைக்கும் இம்மி அளவு கூட சம்பந்தம் இல்லைனாலும் ஏதோ ஹீரோயின் இருக்கணுமேங்கிறதுக்காக இருக்கிறாங்க. பாவம் அவங்க இருந்துட்டு போட்டு என்ன பண்றது. இந்த தர்மஸ்தலியில் இருக்கிற ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸு பார்க்க அவனுங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி இல்லை, இருந்தாலும் அவனுங்களாம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். பாதகட்டத்தில் இருக்கிற ஒரு பொண்ணை கடத்திக்கிட்டு போய் வச்சிருக்கிறானுங்க. அந்த பிள்ளையை காப்பாற்ற போன நம்ம ஹீரோ, நீ போய் கொஞ்ச நேரம் மந்திரம் சொல்லிட்டு இருமா, அதுக்குள்ளே இவனுங்கெல்லாம் மர்டர் பண்ணிட்டு வரேங்கிறாரு. இது மாதிரி ஏகப்பட்டது இருக்குதுப்பா. வா இந்த பக்கம் போ, அந்த பக்கம். நான் பிடிச்சிட்டோம்பா வாங்க. டிங்கு. ஐயோ சார், கொட்டை கலங்கி போச்சு சார்.
இப்படி இவங்க எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு இந்த பல்கலைக்கழகத்துல தான் சித்தா படிச்சான். என்னை விட உங்களுக்கு தான் அவனை நல்லா தெரியும். அவர் ஏதோ சீனியர் செட்டு போல, நான்லாம் பார்த்ததில்ல. இல்ல. அப்புறம் இந்த தர்மஸ்தலியில தேர் இழுக்கிற ஃபங்க்ஷன் ஒன்று நடக்குது. அங்க இந்த வில்லப்பையன் தான் தேர் இழுக்கிறதுக்காக வரான். இவனை தேர் இழுக்க விடக்கூடாதே, என்ன பண்ணலாம்? புகையை போட்டு நம்ம வில்லனோட கையில எக்ஸ் சிம்பிள் போட்டு போறாரு. எக்ஸ் சிம்பிள் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு, லீவ் தட் அண்ட் கெட் இன் டு த கண்டென்ட். டே சும்மா பேச்சு, என்ன இங்கிலீஷ் எல்லாம்? சாரி மாமா. உன்மா சாரி கேப்பேன். அங்க இந்த வில்லன் ஹீரோ அழகா நடந்து போயிட்டு இருக்காரு. மூஞ்ச பார்க்காம வெறும் கண்ணை மட்டும் பார்த்துருக்கான். ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் கிளாஷ். வில்லன் ஹீரோவோட கண்ணை மட்டும் பார்த்துருக்காரு. புரியல? ஐயோ சார், இது ஆதி படம். ஸ்மார்ட் பாய். இந்த காயம்பட்ட கையோட தேர் இழுக்கக்கூடாதுப்பா, பாதகட்டத்து பயிலுகளா வாங்க. பேரானந்தத்துடன் தேரை இழுத்தனர் பாதகட்டத்தினர். என்ன தேடி வேட்டையாட துடிக்கிற அந்த கண்களை நான் பார்த்தேன். அடுத்த நாள் நம்ம ஹீரோ வில்லனோட வீட்டுக்கு அவரோட போட்டோ ரிப்பேர் பண்றதுக்காக வந்திருக்காரு. அவரும் சரி பண்ணி முடிச்சுட்டு இதுக்கெல்லாம் காசு வேணான்ட்டு கிளம்புறாரு. என்ன முதுக காட்டி பேசிக்கிட்டு இருக்க? ஆத்தி கண்டுபிடிச்சிட்டான் போலயே, நான் என்ன பண்ணுவேன்? அப்பாடா, ஜஸ்ட் மிஸ். இருக்கும் இங்கதான், எங்கேயோ இருக்கும். உங்க புடனைக்கு பின்னாலதான் நிக்கிறேன். ஓவர். இவ்வளோ நேரமா இந்த படத்துல அதர்மம், சண்டை, மகிழ்ச்சி. என் கூட சேர்ந்து சொல்லுங்க. அதர்மம், சண்டை, மகிழ்ச்சி. இப்படியே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருந்த இந்த படத்துல குழுகுலுன்னு குத்தாட்டம் போடுறதுக்கு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்கு லீடு தரத்துக்கு ஒரு சீனு. ஹீரோ கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. கல்யாண மாப்பிள்ளை என்ன சொல்றாரு? அண்ணா, முகூர்த்தம் காலையில தானா, ஒரு முறக்கு கல்லு குடிக்கலாம் வாங்க. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கல்லு குடிக்க கூப்பிடுறான் பாரு கம்மநாட்டி. சார், எங்களுக்குலாம் ஒண்ணுமே தெரியாது சார். இவர்தான் ஷர்ட் எடுத்து இடுப்புல கட்டி இந்த மியூசிக் போட்டு எங்களை ஆட சொன்னார் சார். அதுக்கப்புறம் இன்னொரு வில்ல என்ட்ரி ஆவறாப்ல. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? எனக்கு இந்த வில்லனை பார்த்தாலே ஒரே சிரிப்பாக தான் வருது. உங்களுக்கு இவரை பார்த்து சிரிப்பு வரலனா நீங்கள் இந்த பீஷ்மா படத்தை பார்க்கலன்னு அர்த்தம். போயிட்டு கிளைமேக்ஸ் வரைக்கும் பாருங்கள். கிளைமேக்ஸ் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கும் இவரை பார்த்தா சிரிப்பு வரும். நம்ம வில்லன் சோனு இருந்துக்கிட்டு என்னப்பா இவங்களை இங்கேருந்து துரத்தவே முடியல, அந்த பாதகட்டத்து ஆளுங்களை பதறியடிச்சு ஓட வைக்க ஏதாவது பண்ணணும்னு கேட்குறாரு. அதனால பச்சை குழந்தைங்களுக்கு பாய்சன் கொடுத்து பாதகட்டத்து ஆளுங்க மேலே பழிய போட்டுறானுங்க. இந்த தர்மஸ்தலியில் இருக்கிற தற்கொலைகளும் போயிட்டு பாதகட்டத்து ஆளுங்கள்லாம் அடித்து துரத்துறானுங்க. நம்ம ஹீரோ தான் போயிட்டு பாதகட்டத்து பயலுகளா நீங்கள் எங்கேயும் போக தேவையில்ல, திரும்பி ஊருக்கே போங்க. அதெல்லாம் முடியாது, நீ ஃபைட் பண்ணு, அப்பதான் நாங்க ஊருக்கு போவோம். ஃபைட் பண்ண ஆளுங்க எங்க? இதோ வந்துட்டேன். ஃபைட் எல்லாம் முடிச்சுட்டு கமான் என் தோல் மேல வந்து லேண்ட் ஆகு, நம்ம வில்லன் கிட்ட போய் பேசுவோம். வில்லனும் ஹீரோவும் பாத்துக்கிறாங்க. டேய் யாரா நீ? என்னது காம முத்தி போச்சா? ஐயோ இன்டர்மிஷன் வரப்போதா? ஐஎம் வெயிட்டிங்னு ஒரு வார்த்தை சொல்ல சொன்னாலே 1 மணி நேரம் பேசுவாரே. அதுக்கப்புறம் தான் ராம் சரணோட ஃபேஸ் ரிவீலு, இன்டர்மிஷனு. அதுக்கப்புறம் தான் ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ராம் சரண் என்னென்ன பண்ணாருங்க அதெல்லாம் பார்க்கலாம். கோயிலுக்குள்ள ஒருத்தன் களவாண்டுட்டு ஓடுறான். அவனை துரத்திக்கிட்டு பின்னாடியே நம்ம ராம் சரணும் ஓடுறாரு. அவன் ஓடி போய் பஸ் ஏறிட்டான். பஸ் தர்மஸ்தலியை தாண்ட போகுது. நம்ம ஹீரோ ஓடிட்டு இருக்கிற வேகத்துக்கு பஸ்ஸை தட்டி நிறுத்துறா பஸ்ன்னு தான் நிறுத்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னு பாருங்க. ஏண்டா பஸ்ஸை தட்டி பஸ்ஸை நிறுத்துன்னு சொல்லியிருந்தா நிறுத்திருப்பேன்லடா. நீ குரங்கு சேட்டையெல்லாம் பண்ணி பஸ்ஸில் இருந்த பேசஞ்சர் இழுத்து போட்டு பஸ்ஸில் இருந்த கண்ணாடியை உடைச்சு விட்டு எதுக்கு இந்த கொலவெறி? நீங்கள் பிடிச்சிட்டீங்க, இந்தாங்க செயினை வச்சுக்கோங்க. அடப்பாவி, செயினுக்காக ஒன்று பிடிக்கலடா. நீ செஞ்சது தப்புன்னே தெரியாமல் தர்மஸ்தலியை தாண்டி போயிட்டீங்கன்னா தர்மஸ்தலியிலிருந்து தர்மன் என்னன்னு கற்றுக்கவா. டேய் இது கண்டிப்பாக அந்த யோகி பாபு கேரக்டர் தான்டா. நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் சின்னதாக ஒரு இது வைக்கணும். அது கூட இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஹீரோயின் கேஷ் பண்ணி வச்சுக்கிட்டு. நான் எவ்வளவு டீசெண்டா நடந்துக்கிட்டேன். ஏதாவது சத்தம் போட்டனா அந்த மாதிரி நீ டீசெண்டா நடந்துக்க. நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்துக்கும் தற்காப்பு கலையை கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருப்பாரு. அந்த சமயத்துல நம்ம ஹீரோயின் வந்து எனக்கும் அந்த தற்காப்பு கலையெல்லாம் கற்றுக் கொடுன்னு கேட்குறாங்க. வா நல்லா உடம்புப்படியா சொல்லிக் கொடு. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா?
இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றா. அப்புறம் இந்த தர்மஸ்தலியில் மைனிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வரான். இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, ஆனால் எங்கேருந்து ஞாபகம் வர மாட்டேங்குது. தர்மஸ்தலியில் இந்த மைனிங்லாம் பண்ணக்கூடாதுப்பா, வேற இடம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சோனுதான் இருந்துக்கிட்டு இவரோட சேர்ந்துக்கிட்டு பல வேலையும் பண்ணுறாரு. இவங்க பண்ணுற எல்லாத்துக்குமே குறுக்கு இந்த கௌசிக் வந்தாங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நிற்கிறாரு. ஏய் முதல்ல அவனை முடிக்கணும்டா, அதுக்கப்புறம் தர்மஸ்தலி அடைவோம் சரியா. நம்ம ஹீரோவுக்கும் வில்லனோட கேங்குக்கும் பயங்கரமான சண்டையில் நம்ம ஹீரோ வில்லன் எடுத்து சொருவிடுறாரு. ஆனா அவர் நெஞ்சிலையும் சொருவிடுது. திடீர்னு எங்க இருந்தானுங்கன்னு தெரியல, குடுன்னு ஒரு 10-15 பேர் ஓடியாரானுங்க. ஏண்டா நீங்கெல்லாம் சண்டை போடும்போது எங்கடா போயிருந்தீங்க, சாவகாசமா வரீங்க? வந்தவனுங்க குத்துப்பட்டு படுத்து கிடந்த ஹீரோவை 10 போட்டு பத்திரமா பாத்துக்கிறானுங்க. அதுக்கப்புறம் தான் ராம்சரண் கிட்ட ஒரு உண்மையை சொல்றாங்க. நான் உன்கிட்ட சொல்லப்படாது எவ்வளவோ மறைச்சு பார்த்தேன், அதுவா பொத்துட்டு வெளியே வரப்ப எப்படி உன்கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? நீயும் எங்க குழுவை சேர்ந்தவன் தான்ப்பா. ஒரு தடவை இப்படித்தான் நாங்க போய் சண்டை போட்டுட்டு இருந்தோமா, அப்போ உங்க அப்பா நெஞ்சிலே சுட்டுப்பிட்டாங்க. உன்னை காப்பாத்தலாம் ஓடியாந்தா உங்க அம்மாவையும் சுட்டுப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த ஆச்சாரிய பையன் தான் உன்னை கொண்டு போய் தர்மஸ்தலையில் விட்டு வந்தான். என்னடா மூஞ்சி இது, இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் ஒரே புண்ணா இருக்கு தம்பி, இன்னும் ஓடிடியில் வரல. எப்பா எனக்கு ஒரு டவுட்டு கேளுங்க. இவங்க கூட்டத்தை பார்த்தோமா, இவங்க கூட்டத்தில் பொம்பளைங்க ஒருத்தர் கூட இல்லை. ராம்சரனை பெத்து போடுறதுக்காகவே அந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணை வளர்த்துருக்காங்களா? இவங்க கதையில் டைனோசர் சைஸில் ஒரு லூப் ஹோல் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ராம்சரனும் உங்களுடன் நான் போராட்டத்தில் இணைகிறேன்னு போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் யாரு, இவங்க எதுக்காக போராடுறாங்க அப்படின்ற எந்த விஷயமே நமக்கு தெரியாது. தர்மஸ்தலி இருக்கிறதுக்காவது ஒரு காரணம் இருக்குதுடா, ஆனால் நீங்கள் எதுக்கு இருக்கிறீங்கன்னே எனக்கு தெரியலடா. அப்புறம் நம்ம ஹீரோவுக்கு பாதகட்டத்தில் மைனிங் பண்ண போகிறாங்கன்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. இங்கே பாருங்க ஆச்சாரியரே, பாதகட்டம் தான் என்னை வளர்த்துச்சு, பாதகட்டத்துக்காக நான் போய் சண்டை போட்டு வந்துடுறேன் சரியா. போயிட்டு இருக்கிற வழியில் வேற ஒரு டீமை பார்க்குறாங்க. இது வேற ஒரு டீமு, கண்டிப்பாக வில்லன் டீமாக தான் இருக்கும். போய் ஆச்சாரியரை கூட்டு வா, அதில் நான் சண்டை போடுறேன். புட்டு 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 புட்டு. இதோ வந்துட்டேன். முதல்ல சந்தேகப்பட்டேன், இப்ப முடிவே பண்ணிட்டேன். நீ எங்கள் அண்ணனை கலாய்க்கணுன்னே தான் இந்த படத்தை எடுத்திருக்க. அட ஆமாண்டா, கலாய்க்கணும்னு தான் எடுத்தேன், இல்லைனா இந்த மாதிரிலாம் சீன் வைப்பனா. அந்த சண்டையில் நம்ம ராம்சரண் மரணம் அடைந்து விடுகிறார். ஐயோ பாவம். அதுக்காக தான் நம்ம சிரஞ்சீவிகாரு வந்துட்டு பாதகட்டத்தை பாதுகாத்துட்டு இருந்திருக்காரு. ஆனா அப்புறம் என்னப்பா, என்ன காரணம் தான் தெரிஞ்சு போச்சுல்ல. ஹீரோக்கு ஒரு ஃபைட்டை கொடுத்து படத்தை முடிங்க, போர் அடிக்குது. வில்லன் வதம் செய்யப்படுகிறார், மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர், படம் முடிந்தது. இந்த படத்தை ஒரு தடவை உட்காந்து பார்க்குறதே கஷ்டம்டா. ஆனால் உங்களுக்காக 1 இல்லை 2 இல்லை 3 தடவை உட்காந்து பார்த்துருக்கேன். அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைபோ பண்ணிங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. சரி கடைசி ஒன்று சொல்லிக்கிறேன். எண்டு ஸ்க்ரீனில் ஃபன் ஆஃபோட ஒரு வீடியோ வரும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் அந்த சேனலில் ரெகுலராக வீடியோ வரும்.